வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1க்கும் டெட் பேப்பர் 2க்கும் புதிய சிலபஸ் அடிப்படையில் நம்ம மேத்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்றதை விட இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த தலைப்பை நான் நடத்த போறேன் அப்படின்ற ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெட் பேப்பர் 2ல் சிலபஸில் இதை கொடுத்துருப்பாங்க பாருங்க, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். நான் தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ரேஷியோ, அதாவது விகிதத்தை புரிஞ்சுக்கணும், விகிதம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கூடவே 2வது தலைப்பாக பார்த்தீங்கன்னா விகிதாச்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 ரேஷியோவை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2ம் எதை குறிக்குதுன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தை குறிக்குது. சரி, இது எந்த புக்கில் படிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி இந்த தலைப்புல எப்படி டெட் பேப்பர் 1லையும் டெட் பேப்பர் 2லையும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது டெட் பேப்பர் 1 2022ல் இந்த தலைப்புல 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. டெட் பேப்பர் 2 2023 வந்துச்சு இல்லையா, அதில் 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்னப்பா ஒரே எக்ஸாம்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது 2022 2023ல் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1ம் டெட் பேப்பர் 2ம் ஒரு வாரம் வந்துச்சு. டெட் பேப்பர் 2 ஒரு வாரம் வந்துச்சு, டெட் பேப்பர் 1 ஒரு வாரம் வந்துச்சு. ஷிஃப்டிங் முறையில் வந்துச்சு, ஆன்லைன் எக்ஸாமா, ஓகேவா? ஸோ அத்தனை எக்ஸாம்லையும் கேட்டது தான் நான் இப்போ டெட் பேப்பர் 1ல் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் 9 கேள்வின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம் கிடையாது, ஓகேவா? பட் இது கடைசியாக நடந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கிற மாடல் எல்லாமே எந்த புக்கில் கவர் ஆகுது, கிட்டத்தட்ட 99%, ஏன் 100% கூட சொல்லலாம். இது எங்க கவர் ஆகுதுன்னா 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல மேக்ஸ் புக் எடுத்துக்கிட்டா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னே ஒரு யூனிட் இருக்கும், ஓகேவா? ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர்ல இருக்கிற மாடல் தான். நிறைய கேள்வி சேமாவே இருக்குது, புக்ல அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சில கேள்வி பார்த்தீங்கன்னா அதுல அந்த மாடல் தான், மதிப்பு மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க. புரியுதா? சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம உடனே என்ன பண்ணிக்கலாம், இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் 3 வீடியோவா போட போறேன். ஏன்னா விகிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த விகிதத்துல 2 டைப் இருக்கு, ஓகேவா? இங்க விகிதாச்சாரம் இருக்கு பார்த்தீங்களா, இதுல ஒரே ஒரு டைப் தான் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த விகிதத்திலையும் விகிதாச்சாரத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு 3 வீடியோ, சரிங்களா? 3 கிளாஸ் சொல்லி கொடுத்துருவேன் 100% ஷார்ட்கட்ல. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், புது புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிடிஎஃப் உங்ககிட்ட இன்னைக்கே கொடுத்துட்டேன். நீங்க இதை டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கிளாஸை கவனிக்க வேணா, நீங்க போயிட்டு அடுத்தது படிங்க, டைம் கிடையாது. இல்லை எனக்கு சுத்தமா நாலேஜ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு முறை பார்த்துக்கிட்டீங்களா, இதுல இருக்கிற எல்லாத்தையுமே 100% ஷார்ட்கட்ல சொல்லி கொடுக்குறேன். அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. இந்த தலைப்புக்கு நீங்க வேற எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண வேணாம். ஒன்று டைரக்டா கேட்பாங்க, இல்லைன்னா மதிப்பு மட்டும் மாத்தி கேட்பாங்க. புரியுதுங்களா சொல்றது? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுன்றத செகண்டாக சொல்கிறேன். முதல்ல இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா 2022 டெட் பேப்பர் 1ல் 9 கேள்வின்னு சொன்னேன் இல்லையா, அது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு டெட் பேப்பர் 2ல் 5 கேள்வின்னு சொன்னேன் இல்லையா, அது அப்படியே இருக்கும். வித் ஆன்சர் இருக்காது. இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக இதுதாங்க ஃபஸ்ட்டு டைப் என்ன எடுக்க போகிறேன்னா விகிதாச்சாரம் எடுக்க போகிறேன். இந்த விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா புக்கில் நிறைய சம்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே பாருங்களேன் 15 சம்மு, இதில் ஒரு 10 சம் புக்லேயே இருக்கும். மீதிலாம் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தான் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 15 சம்முக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா புக்கில் எங்கெல்லாம் இருக்குதோ 6th புக்கில் அதை நான் கட் அண்ட் பேஸ்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் விகிதாச்சாரத்தில், ஓகேவா? இந்த விகிதாச்சாரத்தில் அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்ன தெளிவாக கொடுத்துருந்தாங்க, 2 ரேஷியோ ஒப்பிடுற மாதிரி தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே கூட பாருங்க, பின்வருவற்றில் எது விகித சமம்னு கேட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. ஸோ 2 ரேஷியோ ஒப்பிடுற மாதிரி தான் நம்ம சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க, புக்லையும் அதுதான் இருக்கு, ஓகேவா? அப்போ இந்த 15 சம்
இந்த விகிதாச்சாரத்துக்கு போதும். சரிங்களா? கூடவே நம்ம புக்கில் இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? புக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில சம்மு, அதை பார்த்துடலாம். ரைட்டு. இப்போ ரெண்டாவது வீடியோ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு விகிதம்னா என்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், கான்செப்டை புரிஞ்சுக்கணும் தான் அவங்க சொன்னாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ₹1 20 பைசாவுக்கும் இல்லை விகிதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 75 பைசாவுக்கும் ₹2 உள்ள விகிதம், 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம், 3 மீட்டருக்கும் 200 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம், இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாடலில் ஆல்ரெடி டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் ஒன்றும் இல்லை, ஒன்று வந்து இப்போ இங்கே கொஞ்சம் கூட பாருங்களேன், இது வந்து 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள விகிதம். இது லிட்டரில் இருக்குது, இது மில்லி லிட்டரில் இருக்குது. உங்களுக்கு அந்த யூனிட் வந்து மாற்ற தெரியுதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இது ஒரு கணக்கே கிடையாது. யூனிட் நீங்க மாத்திட்டீங்க, ரெண்டுமே லிட்டராவோ இல்ல ரெண்டுமே மில்லி லிட்டராவோ மாத்திட்டீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு கணக்கு. அதை சுருணா ஆன்சர். ஓகேவா? நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது 2வது கிளாஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய சம்ஸ். இதுல ஒரு மொத்தம் 20 சம் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட இது போதும். ஓகேவா? இதுக்கு தாண்டிலாம் கேட்க போறது இல்லை. மேபி நான் ஏதாவது இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 சம் கூட சேர்த்து தரேன். அவ்வளவுதான், போதும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் மிக மிக முக்கியம். கண்டிப்பா இதுல இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்டே தேரணும். ஏன்னா இதில் பாருங்களேன், உங்ககிட்ட ஒரு ₹1600 இருக்குதுங்க. இதை ஏவுக்கும் பிக்கும் 3:5 ரேஷியோவில் நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா பிக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாடல். ஸோ இந்த மாடலில் வந்து 6th நியூ புக்கில் இருக்குது. டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் நமக்கு ஆப்ஷன் வேணுன்றதுக்காக நான் டிஎன்பிசி கொஸ்டின் வச்சிருக்கேன். ஏன்னா புக்கில் வந்து ஆப்ஷன் இருக்காதுல்ல, அதுக்காக. இதே மாதிரி பாருங்க, இதே மாடலில் 2025 குரூப் 1 கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த டைப்ல 2 விதமான கேள்விகள் கேட்பாங்க. இதில் நிறையவே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா டைப்பும் கொடுத்துருக்கேன். ஏன்னா டெட் பேப்பர் 1 எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் டிஃப்ரெண்டாக கேட்டு வச்சிருந்தாங்க. 9 கேள்வி 5 கேள்வி இதுலேயே இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, புக் பேக்கில் இருக்கு பாருங்க. நான் அங்கே கொடுத்தது வந்து ஜஸ்ட் நான் அதான் நடத்த போறேன்னு கொடுத்தேன். இது புக் பேக்கில் பாருங்க, 6th புக்கில் ₹1க்கும் 20 பைசாக்கு இடையே உள்ள விகிதம். இங்கே பாருங்க, 1 லிட்டருக்கும் 50 லிட்டருக்கு இடையே உள்ள விகிதம், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. கிளியரா புரியுதுங்களா? இப்போ என்ன பிளானு? விகிதமற்ற விகிதாச்சாரத்துல 3 கிளாஸ்ல உங்களுக்கு அழகா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போறேன். இதுல நடத்துற சம்ஸை மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்கும்ல, நீங்க நடத்தலாம் எப்படி சார் நான் நம்பி இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நம்பிக்கை வராது இல்லை. அதுக்காக நான் என்ன பண்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2 PDF தரேன். ஃபர்ஸ்ட் PDF 1 இருக்கும், அதை கிளிக் பண்ணா 6th புக்கில் என்னென்ன சம்ஸ் இருக்கோ, இல்லைனா இப்படி கொடுத்துடலாம். நான் இப்படி கொடுத்துறேன், உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் சிம்பிளாக கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்ற நேமில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போன உடனே சிலபஸ் இருக்கும். அது கீழே இப்போ டெட் பேப்பர் 1லையும் டெட் பேப்பர் 2லையும் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படியே இங்கே ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குங்க, இதை இருக்கும் பாருங்க, ரெட் கலர் பாக்ஸ். இதே மாதிரி ஒரு பாக்ஸ்ல PDF 1ன்னு சொல்லிட்டு 6th புக்கில் இருக்கிற விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் இருக்குல்ல புக்கில், அதை ஒரிஜினலாக புக்கில் இருக்கிறத கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். மேபி அதை வேணா டவுன்லோட் பண்ணி புக்கில் என்னென்ன சம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கு கீழே இதே மாதிரி ரெட் கலர் பாக்ஸில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கொடுத்துருப்பேன் PDF 2ன்னு. அதை கிளிக் பண்ணால் இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்ல, இந்த டிஸ்பிளேல தெரியுற இந்த கணக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன். ஏன்னா இந்த கணக்கு நீங்கள் பார்த்தா போதும், வேறு எந்த கணக்குமே நீங்கள் பார்க்க வேணாம். ஓகேவா? இந்த PDFல இருக்கிற கணக்குகள் பார்த்தா போதும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை சோதிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் இருக்கிறதெல்லாம் நடத்த போகிறேன், அதை பார்த்துட்டா போதும். கிளியராக புரியுதுங்களா? இது அங்கே பிளான். இதை முடித்த உடனே நம்ம சிலபஸ்லேயே அடுத்ததாக ஒரு தலைப்பு இதுலேயே பாருங்களேன். 1 செகண்ட் நான் வேகமாக நோத்திடுறேன், அப்புறம் ஸ்க்ரீன் வேகமாக ப்ரெல் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இதை வந்துட்டு பாருங்க. இது ஓகேங்களா? சிலபஸில் அடுத்த லைனில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் 3 கிளாஸ் முடிச்சுட்டு நான் இதுக்கு தனி வீடியோ சொல்கிறேன். இருந்தாலும் அது பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்துடும். 7th புக்லையும் 6th புக்லையும் இதுக்கு ரிலேட்டடாக சம்ஸ் நிறைய இருக்கு. 8th புக்கில் நேர் மற்றும் எதிர் மாறல் இருக்கு. ஸோ இது நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும் இந்த சம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு கொஷின் கேட்பாங்க. அதை நம்ம இந்த 3 கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ்க்கு வருவோம்.
அதில் எப்படிலாம் டெட் பேப்பர் 1, 2ல் கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அது நான் தனியாகவே உங்களுக்கு தரேன். சரிங்களா? இது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், 6th, 7th, 8th புக்காக கூட கனெக்ட் பண்ணி ஒன்றா நடத்த போகிறேன். கிளியரா புரியுதா? ஸோ அப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளானுக்கு வருவோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிடறேன். நான் இப்போ வந்து 3 கிளாஸ்ன்னு தான் சொன்னேன், 3 டேஸ் சொல்ல, 3 வீடியோ. மேபி நான் காலைல ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோன்னு போட்டு கூட நான் 2 நாளில் கூட முடிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ 3 வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். சரி, எப்படி சார் ஃபாலோ பண்ணால்? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அதேமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க, அதுலேயும் வரும். அதுலேயும் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கொடுத்துருப்போம். அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. அதில் மேக்ஸ் மட்டும்தான் நான் போடுவேன். சரியா? கிளியராக புரியுதுங்களா? ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து இதற்கான ஃபஸ்ட்டு விகிதாச்சாரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.